விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கிராமத்தில் 38 வயது பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 5 பேருக்கு இயற்கை மரணம் ஏற்படும் வரை சிறை தண்டனையும் தலா 38,000 ரூபாய் தண்டமும் விதித்து விழுப்புரம் மகிளா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 46,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் கணுவா என்ற இடத்தில் ஒரு வீட்டில் கூண்டில் இருந்த கோழிகளை சிறுத்தை வேட்டையாடி சென்ற கண்காணிப்பு கருவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மணப்பாறையை அடுத்துள்ள கருங்குளத்தில் மழைநீர் செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. நிலுவையில் உள்ள ஊதிய மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் குடிமைப் பொருள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வளர்ப்பு நாயை தூக்கி செல்லும் கண்காணிப்பு கருவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கண்டித்து நாகை அவுரி திடலில் கட்டட பொறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு முழக்கங்கள் எழுப்பினர்.